ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுனில். நேற்று நம்ம விஜய் கூட்டத்தில் நடந்தது விஷயம் எனக்கு நான் இப்போது விஜயை தப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் தப்பு செஞ்சுருக்கணும்னு சொல்லலை. சில இதை நான் சுட்டி காமிக்க நினைக்கிறேன். இன்றைக்கி இத்தனை பேர் இறந்துருக்காங்க, 50 பேர். இது யார் பொறுப்பேற்றுக்குவா? நேற்று இறந்த உடனே விஜய் போயாச்சு சென்னைக்கு. பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, அப்படி போயாச்சு. ரைட்டு, அவன் பயந்துட்டு போயிட்டான்னு நினச்சிக்கலாம். உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சாச்சு, நான் 10 லட்சம் தரேன்னு இறந்தவங்களுக்கு. இன்னைக்கு விஜய் அவங்க எல்லாம் அங்கே கூடி பேசி அவர் 20 லட்சம் கொடுக்குறாராம். 30 லட்சம் ஒரு வீட்டுக்கு கிடைக்கிது. சந்தோஷம். இறந்த உயிர் 30 லட்சம் தான் வேலிடா? சொல்லுங்கள், நீங்கள் பொதுமக்களாக நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இவனுங்க ஏதாவது நடத்துவாங்க, நடத்திட்டு இப்படி ஒரு இது பண்ணிக்குவாங்க. இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் யார் காசு எடுத்துகிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது 10 லட்சம்ட்டு இறந்தவங்களுக்கு? இந்த இறந்தவன் கங்கணம் கட்டிக்கிட்டு குழந்தைங்களும் தூக்கிட்டு போகிறான்னா அவன் எவ்வளோ இதாக இருப்பான், அடிமுட்டாளாக இருப்பான். 10,000 பேர் இடத்துல 10 லட்சம் பேர் சேர்ந்து என்னங்க அவன் சாவத்தான் செய்வாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனே சொல்லுது நான் 10 லட்சம் தரேன்னு. ஏன் அரசியல் ஆதாயம் தேடுதா ஸ்டாலின் அவர்கள்? எவன் தப்பு செஞ்சானோ, எவன் இதில் போனானோ அவன் கொடுக்க சொல்லுங்க. அவன் தான் இது பண்ணணும். அவங்க குடும்பத்தை பார்க்கணும். இந்த லட்சக்கணக்கில் காசு கொடுத்துட்டு நீங்கள் அப்போது ஒரு உயிருக்கு இப்போது ஸ்டாலின் கொடுத்த 10 லட்சம் தான் மதிப்பா? இல்லை ஸ்டாலின் இப்போ 20 லட்சம் 20 லட்சம் தான் மதிப்பா? 30 லட்சம் தான் டோட்டலாக? 30 லட்சம் தான் ஒரு உயிருக்கு மதிப்பா? தமிழ்நாடு மக்கள் அடிமட்ட முட்டாளுங்க. அது சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அதே அங்கே எடப்பாடி பழனிசாமி இத்தனை பேர் இருந்தாங்களா? திமுக நடத்துனுச்சு, ஏதோ இறந்துருக்காங்களா? இவன் ஆனால் அரசாங்கம் செய்கிறது பெரிய தவறுன்னு தான் சொல்லுவேன். எவன் எந்த பார்ட்டி ஆகட்டும், அலையன்ஸ் ஆகட்டும், அவன் இத்தனை மணிக்கு வரும்னா இத்தனை மணிக்கு வராட்டினா அது ரத்து பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு ஏன் வலிக்குது? அவன் ரத்து பண்ணு. நீ பண்ண முடியாதுயா, உனக்கு அது நான் பார்த்து 11 மணிக்கு தான் டைம் தந்திருக்கேன். 11 மணிக்கு வராதனால உன்னோட கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. அது விட்டுவிட்டு நீங்கள் காசு கொடுக்குறீங்க. அப்போ தமிழ்நாடு மக்கள் எவ்வளோ அடிமட்ட முட்டாளான்னு. ஆனால் முட்டாள் ஆனதுனால தான் இத்தனை போய் இறக்க காரணம். அவன் கடவுள் ஒன்றும் இல்லையே. விஜய் பெத்த அம்மாவை பார்க்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கவனுங்க. சினிமாக்காரனா அவன் வாலில் பிடிச்சி போவானுங்க. இன்னைக்கு இந்த 50 பேர் உயிர் இறந்துருக்காங்க. குழந்தைங்க, குட்டிங்க, ஸ்கூல் பிள்ளைங்க யாரும் பார்க்க போனவன். விஜய ஒரு நடிகன்னு பார்க்க போனவன். ஏன் ஸ்டான்லிக்கு இந்த 10 லட்ச ரூபா கொடுக்கணும்? எவன் இந்த காசு கொடுக்குறான்? யாரோட காசு இந்த 10 லட்ச ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு? யாருக்கு எது கொடுக்கணும் 10 லட்ச ரூபா? ஏன் தேவையாது? விஜய் கிட்ட அங்கே என்ன நஷ்டேடோ எவன் இறந்துக்கோ அவங்கிட்ட பிடிங்கி கொடுக்கணும். ஏன் திமுக அரசியல் பண்ண நினைக்குதா? 10 ரூபா கொடுத்து அடுத்த எலெக்ஷன் வரும்போது ஜெயிக்குன்ட்டு. அரசாங்கம்னா என்ன? பொதுமக்கள் காசு எடுத்து எதுவும் பண்ண வேண்டாம். சொந்த கீசில் இருந்து காசு எடுத்து கொடுக்க சொல்லு ஸ்டாண்டிகிட்ட. இல்லாட்டா விஜய்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. தெரியும் அவங்க கூட்டம் தானே நடந்துச்சு, அவங்க கூட தான் செத்தானுங்க. என்ன நினச்சிருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டில்? எல்லாம் எவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான், பேச மாட்டான், கேட்க மாட்டான். ஸ்டாண்டி ஏன் விஜய்கிட்ட அறிக்கை விடுங்க. அவனை டெய்லி கூட்டம் நடத்த சொல்லுங்கள். அவன் என்ன வாரத்தில் ஒரு நாள் நடத்துகிறான்னு இப்படி ஆளுங்களை கொண்டு போய் சாவடிக்கிறதுக்கா? அரசாங்கம் ஏன் அதுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். கொடுக்காதீங்க. அவனை டெய்லி ஆளுங்களை சந்திக்க சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள். அப்போ இந்த கூட்டம் வராது, ஒன்றும் வராது. அவன் ஏதாவது ஒரு இடம் கேட்பான், தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த இடம் கொடுக்கும். அங்கே இவன் 10 மணிக்கு வரேன்பான், சாயங்காலம் 8 மணிக்கு வருவான். கூட்டம் நடத்தும், நெரிசலாகும், ஆளுங்க சாவத்தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசாங்கம் தான். தமிழ்நாடு முதலமைச்சர் இதுக்கு தக்கதாய ஒரு முடிவெடுங்க. நீங்கள் அந்த காசு கொடுத்து ஆளுங்க உயிருக்கு
இவ்வளோ தான் விலை மதிப்புன்ட்டு இந்த 10 லட்சம் கொடுக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே கொடுத்து நீங்கள் இந்த இலவசம் கொடுத்து நாசம் பண்ணிட்டீங்க. தேவையில்லாத விஷயம் பண்ணுறேங்க. தமிழ்நாடு அரசுக்கு எலெக்ஷனில் வரணும், அதுக்கு அந்த 10 லட்சம். இப்போ அவன் 20 லட்சம் கொடுக்குறான் இருக்கான். அப்போ நீங்கள் 10 லட்சம் கொடுத்து எங்கே போகுது? விஜய் இப்போ அறிக்கை விட்டுருக்கான் 20 லட்சம் கொடுக்குறேன் இருக்கான். அவங்க கூட தான் ஆள் இருக்கும். நீங்களும் இப்போ 10 லட்சம், அப்போ 30 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு. வேறு என்ன சொல்கிறது? எதுக்குங்க இதெல்லாம் தேவைப்படுறீங்க? எவன் நல்லது பண்ணுறானோ அவன் கண்டிப்பாக வருவான். விஜயை தமிழக அரசு பண்ண ஒரு நல்ல காரியம் பண்ணுங்க. அவன் அந்த வாரத்தில் ஒரு நாள் தான் நான் இதுக்கு வருவேன், பரப்புரைக்கு வருவேன்னு சொன்னால் கொடுக்காதீங்க பர்மிஷன். பரப்பர்மிஷன் கொடுக்காதீங்க. நீ டெய்லி வந்து ஒவ்வொரு ஏரியாவில் போய் பாடுறான்னு அவன் கேட்கறது கொடுக்குறது தமிழக அரசு என்ன பெரிய ஒன்றும் அறியாததா? அது வந்து மொத்தத்தில் எல்லோரும் சேர்ந்து பண்ண வேண்டியது. செத்த குடும்பத்துக்கு அவன் போச்சு, பொண்டாட்டிக்கு புருஷன் போச்சு, குழந்தை வந்து இப்போ குடும்பத்துக்கு போச்சு. ஏன்னா அது கேட்கு பொறுமை இல்லாமல் நான் சொன்னேங்க. ஏன்னா இது தேவையில்லாத பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ணாதீங்க. அதனால் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க தமிழக அரசு. இது யாராவது இது சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, ஜாமீன் கொடுக்காதீங்க. இவெல்லாம் யார் செஞ்ச தப்பு செஞ்சாலும் ஜாமீன் கொடுக்க, அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வைங்க. வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஏன்னா மனசு கஷ்டமான. தமிழக அரசு செய்ய வேண்டியது ஒன்றே தான். எல்லோரும் இப்போ ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஐயாரு இப்போ பிரசாரம் பண்ணுறாரு, டெய்லி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவனையும் பண்ண சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணுவேன்னா பர்மிஷன் கொடுக்காதீங்க. என்ன வரப்போகுது பர்மிஷன் கொடுக்காருன்னா? போராட்டம் நடந்தால் அடித்து ஒதுக்குங்க. போராட்டம் ரோட்டில் நடத்துகிறேன்னா ரோட்டில் இறங்கினா அடிங்க. அவனை பிடிச்சிக்குள்ளார போடுங்க. போராட்டம் நடத்துகிறவனை யார் தலைவர்னா அவனை. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உறுத்தலாக இருக்குது. அதனால இந்த பதிவு போட்டேன். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நல்லது, எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும்.